புதினா கத்திரிக்காய் செய்ய தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய் 1/4 கிலோ, புதினா 2 கையளவு, பூண்டு 5 பல், பச்சை மிளகாய் 5, மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், சிறிதாக நறுக்கிய சின்ன வெங்காயம் 10, புளி கரைசல் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், தனியா பொடி 1 டேபிள் ஸ்பூன், ஜீரக பொடி 1 டேபிள் ஸ்பூன், முழு ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், நாட்டு சர்க்கரை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. புதினா கத்திரிக்காய் செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல நம்ம என்ன செய்ய போறோம்னா பூண்டை எடுத்திருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாயும் எடுத்துக்கோங்க. இதில் நான் என்ன செய்ய போறேன்னா மல்லி இலை, அதையும் இதில் சேர்த்துடலாம். புதினா இலை, இதோட கொஞ்சம் புளித்தண்ணி, இதையும் சேர்த்து நம்ம என்ன செய்ய போறோம்னா நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதை பேஸ்டா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம அந்த புதினா, மல்லி இலை, பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா அதில் கொஞ்சம் உப்பை சேர்த்துடலாம். உப்பை சேர்த்துட்டு அப்படியே என்ன செஞ்சிருங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன் நம்ம இதில் உப்பு சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, அந்த கத்திரிக்காய் லைட்டாக வெட்டி வச்சுருக்கேன். இதில் நம்ம அப்படியே என்ன செய்யலாம், கொஞ்சம் தடவிடுங்க. இதை அப்படியே எடுத்து சைடில் வச்சிடலாம். இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லா கத்திரிக்காயிலையும் நம்ம என்ன செஞ்சலாம்னா ஸ்டஃப் பண்ணிடலாம். இதில் நான் காம்போட சேர்ந்து வச்சுருக்கேன். நீங்களும் என்ன செய்யுங்கன்னா காம்பையும் சேர்த்து அப்படியே வச்சுருங்க. இப்போ அந்த கத்திரிக்காவை நல்லா மேரினேட் பண்ணி சைடில் எடுத்து வச்சாச்சு. நாங்கள் இன்னொரு பாத்திரம் எடுத்திருக்கேன், ஒரு பேன் எடுத்திருக்கேன். அது நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம். அந்த எண்ணெய் சூடானதுக்கு பிறகு கொஞ்சம் முழு ஜீரகம் அதை சேர்த்துருங்க. இதோட வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். இதை ஒரு 2 நிமிஷம் லைட்டாக அப்படியே வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு 2 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்துடலாம். இதை ஒரு நிமிஷம் லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பச்சை வாடை போயாச்சு. அதோட நான் புளி தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் கொஞ்சம் இதில் சேர்த்துறேன். சேர்த்துட்டு நம்ம வச்சிருக்கிற இந்த கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, இந்த கத்திரிக்காவை இதில் அப்படியே சேர்த்துடலாம். இப்போ கத்திரிக்காய் நம்ம சேர்த்தாச்சு. இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் லைட்டாக அப்படியே ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த மசாலா நம்ம ஆட் பண்ண போகிறோம். மஞ்சள் பொடி, தனியா பொடி, ஜீரக பொடி, காஷ்மீர் மிளகாய் பொடி, மிளகாய் பொடி காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா,
கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் இதில் சேர்த்துருங்க. இதில் எண்ணெய் இல்லாதனால நான் என்ன சேர்ப்பேன்னா கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துறேன். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். ஏன்னா அந்த மசாலாவுடைய பச்சை வாடை போகணும். அதனால் ஒரு 3 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ ஆல்மோஸ்ட் இந்த கத்திரிக்காய் வெந்தாச்சு. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் அந்த நம்ம பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து அரைச்சோம், அதை வந்து கடைசியில் இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை வேண்டாம் கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்னா இதே கன்சிஸ்டன்ஸில் என்ன செய்யுங்கன்னா அப்படியே விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கிரேவி ஆயிரும். இல்லை இன்னும் நல்லா தண்ணியாக வேணும்னா நிறைய தண்ணி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா தேங்காய் பால் விட்டு செஞ்சால் கூட இது சூப்பராக இருக்கும். இதை வந்து ஒரு நிமிஷம் அந்த ஈரப்பதம்லாம் இருக்கு இல்லையா, அது போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி எடுத்துடலாம். நம்ம 1 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இப்போது நம்மளுடைய அந்த புதினா கத்திரிக்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் என்னென்னா பிரியாணி செய்வீங்க இல்லையா, பிரியாணி சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ செஞ்சிங்கன்னா ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சு கூட சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் வந்து நார்மல் சாதத்துக்கு வச்சு கூட சாப்பிட்லாம். இல்லை பரோட்டாவோ சப்பாத்தியோ, இன்னொன்று என்னென்னா ஆப்பத்துக்கு வச்சு சாப்பிட்டா கூட இது நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த புளித்தன்மை வந்து அந்த ஆப்பத்துக்கு வந்து நல்லாயிருக்கும். ஊத்தாப்பத்துக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம். புதினா கத்திரிக்காய் செய்முறை. முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் பூண்டு, பச்சை மிளகாய், மல்லி இலை, புதினா இலை, புளித்தண்ணி இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு சட்னி பதத்தில் நீங்கள் எடுத்து சைடில் வச்சுக்கோங்க. பிறகு நம்ம வெட்டி வச்சிருக்கிற அந்த கத்திரிக்காய்க்குள்ளே நம்ம அரைச்ச இந்த புதினா சட்னியை நல்லா மேரினேட் பண்ணி உள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணி சைடில் எடுத்து வச்சுருங்க. பிறகு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேன் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெயை விட்டுருங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் முழு ஜீரகத்தை சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிட்டு பிறகு வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிடுங்க. அந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அதோட கொஞ்சம் புளித்தண்ணி இடையில சேர்த்து பிறகு நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காவை சேர்த்து 5-6 நிமிஷம் அந்த கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துருங்க. கடைசியில் நம்ம வச்சிருக்கிற அந்த மஞ்சள் பொடி, தனியா பொடி, ஜீரக பொடி, காஷ்மீர் மிளகாய் பொடி, கரம் மசாலா, நாட்டு சர்க்கரை இதெல்லாம் போட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துருங்க. இப்போ சூப்பரான ஒரு சுவையான புதினா கத்திரிக்காய் தயார். இப்போ நம்மளுடைய இந்த புதினா கத்திரிக்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து என்ன செய்யலாம், சாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம், பிரியாணிக்கு வச்சு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து புளிப்பு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அந்த வந்து புளித்தண்ணி எடுத்துருங்க. கொஞ்சம் லைட்டாக கடைசியில் என்ன செய்யுங்கன்னா கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை விட்டிங்கன்னா அது வந்து ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் வரும். இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலாம்னா இதே ப்ரொசீஜரில் நீங்கள் வந்து வெண்டைக்காய் நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லைன்னா இதை வந்து நீங்கள் வந்து ஊறுகாய் ஸ்டைலில் என்ன செய்யலாம்னா இதே மசாலா வச்சு நம்ம கொய்யாப்பழம் இருக்கு இல்லையா, அந்த கொய்யாப்பழத்தில் வந்து இதே ஸ்டஃபிங் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதாவது சோப்பு கொய்யா கிடைக்கும் ஊரில். சோப்பு கொய்யாவை எடுத்து என்ன செய்யுங்கன்னா 4 பக்கமாக வெட்டிட்டு இதே மாதிரி அந்த புதினாவெல்லாம் வந்து நம்ம பேஸ்ட்லாம் அரைச்சி இதை வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு இதே ப்ரொசீஜரில் நீங்கள் வந்து கொய்யாப்பழத்தில் நீங்கள் செஞ்சால் கூட இந்த புதினா கொய்யாப்பழம் வந்து அதுவும் செமையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து ஒரு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டா கூட காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம், அதே நேரத்தில் மதியானத்துக்கு சாப்பிட்லாம், நைட்டுக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.